வணக்கம். செம்மறியாடுகள் மேய்ப்பது பற்றி இப்போ நம்ம அண்ணன் ராஜுகண்ணு அவர்கள் நம்மளுக்கு தெளிவாக சொல்ல போகிறாரு. இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் செம்மறியாட்டு தொழிலாளி. இவர் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆடுகள் கிட்ட அவர் வந்து வச்சு பராமரித்து வராரு. கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக அவர் வந்து அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து இந்த செம்மறியாடுகள் மேய்ப்பதெல்லாம் வந்து அவருங்க வந்து ஒரு குலத்தொழிலாக செஞ்சுட்டு வராங்க. இதில் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு இதில் வந்து லாபம் கிடைக்குது, எவ்வளோ நஷ்டங்கள் ஏற்படுது, நோய் தாக்குதல் வந்து ஆடுகளுக்கு ஏற்படுதுன்னா அதை எப்படி சரி செய்கிறாங்க, மழைக்காலங்கள் எப்படி பராமரிக்கிறாங்க, கோடைக்காலங்களை எப்படி பராமரிக்கிறாங்க, விவசாயம் நடக்கும்போது அந்த ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு எப்படி கொண்டு வராங்க, கால்நடை மூலியம் கொண்டு வராங்களா இல்லை வாகனம் மூலம் கொண்டு வராங்களா அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் பற்றி முழுசாக அண்ணன் ராஜுகண்ணு அவர்கள்ட்ட பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கேட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க, முதல் தடவை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க பார்க்க கேட்குறது தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக இந்த ஆடு மேய்க்கிற தொழில் பார்த்துக்கிட்டீங்க? உங்களுக்கு வந்து இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எவ்வளோ லாபங்கள் வருது, எல்லாத்தையும் தெளிவாக எங்களுக்கு சொல்லுங்கண்ணே. இது மூலம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள கஷ்டங்கள் என்னங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் படிப்படியாக சொல்லுங்கள். எவ்வளோ லாபம் வருது, ஆடுகளை எப்படி பராமரிக்கிறது, ஆடுகளுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே எப்படி தாக்குது, அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுறீங்க, இதனால் மழைக்காலங்கள் என்ன கஷ்டம், கோடைக்காலங்கள் என்ன கஷ்டம் எப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர் சேர்ந்தாங்கண்ணே? ராமநாதபுரம். சரி, ஓகே. உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஆடு வந்து எத்தனை காலமாக மேய்ச்சிட்றீங்க? அப்பா காலத்துலேருந்து வச்சுருக்கோம், 3 தலைமுறையாக வச்சுருக்கோம். ஓகே. அன்னைக்கு கால சூழ்நிலைக்கு நெலுவன் பானாக்கு ஒரு மருந்து தான் போடுவாங்க. ஓகே. மருந்துன்னு பூச்சிக்கொல்லி மருந்து. அந்த மருந்தை பொறுத்தவரை எந்த ஃபால்ட்டும் வரல, எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. இப்போ உள்ள மருந்து பல மருந்துகள் சொல்கிறாங்க. ஒரு மருந்துன்னு சொல்லி வாங்கி போட்டால் பல்லு குத்துது, சத்தூசின்னு சொல்கிறாங்க. எதுவுமே ஒரு நல்ல மருந்துகள் கிடையாது. ஆடுகள் மேய்ப்பது வந்து நீங்கள் ஒரு ஏரியாவில் மேய்க்கிறீங்களா, எல்லா வெளியில் எல்லா ஏரியாவுக்கும் போகிறீங்களா? எல்லா ஏரியாவும் போவோங்க. நாங்கள் ராமநாதபுரத்துலேருந்து மணாமரம் எனக்கு ஏரியா. மணாமரம் வந்து திருத்துறைப்பூண்டி வர வந்துட்டு ரிட்டர்ன் திரும்பி போவோம்ங்க. ஓகே. ஆடுகள் வந்து உங்கள்கிட்ட இப்போ ஆரம்ப காலத்தில் எவ்வளோ இருந்தது, இப்போ நிறையா ஆடுகள் அது மூலம் உற்பத்தி நீங்கள் வந்து பெருகிருச்சா, இல்லை அதனால நல்ல நஷ்டங்கள் அடைஞ்சு ஆடுகள் வந்து நோய்களால் இந்த மாதிரி பிரச்சனைகளால் இறந்து போனது அதிகமாக இருக்கா, பெருகினது அதிகமாக இருக்கா? உங்களுக்கு இறந்து போனதும் அதிகமாக இருக்குண்ணே. இருந்தாலும் எங்களுக்கு வருமானத்துக்கு பத்தாதனால இழப்பு இல்லாமல் 15 வாங்கி சேர்த்துக்குருவோம், சில அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் வருஷத்துக்கு எவ்வளோ இதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிது, எவ்வளோ நட்டமாகுது உங்களுக்கு? வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா லாபம் கிடைச்சுன்னா எப்படி 1 லட்ச ரூபா நட்டம் வந்துடும். ஆடு குட்டி சாப்பிடும், ஆடு சாப்பிடும், அப்படி பலது ஒரு 10-20 போயிடும். மீதி ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு விற்றோம்னா எப்படி 3 லட்ச ரூபா மருந்து வாங்கி போகிறேன், அது வாங்கி போகிறேன், செலவாகிடும். நீங்கள் மட்டும் இதில் கஷ்டப்படுறீங்களா, இல்லை கூலிக்கு ஆளும் வச்சுக்கிறீங்களா? நீங்கள் நான் மட்டும் தானே கஷ்டப்படுறேன். கூலிக்கு ஆள் வச்சுருந்தா 1 லட்சம் 2 லட்சம் மின்பணம் கேட்குறாங்க. வாங்கி 10 நாளில் ஓடி போகிறாங்க சொல்லிக்கிறாங்க. அதனால நான் ஒரு ஆள் தான் பார்க்குறேன். ஒரு ஆடு வந்து மினிமம் எத்தனை கிலோ வரைக்கும் வளர்ச்சி அடையும், அது வந்து எந்த ரேட்டுக்கு நீங்கள் கொடுப்பீங்க? ஒரு ஆடு ஒரு குட்டியிலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லா வளர்ச்சி அடையுதுன்னு வச்சுங்களேன், அந்த ஆடு வந்து என்ன ரேட்டு கொடுப்பீங்க? உங்களுக்கு வந்து நஷ்டமான அளவுக்கு வருதா, லாபம் அடைக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கா, எப்படி இருக்கு? 15 கிலோ 16 கிலோ விளைஞ்சுன்னா இன்னைக்கு 12 ரூபா போகும். 12 ரூபா வரை கொடுக்குறோம். நாங்கள் ஆவரேஜ் கொடுக்குறனால சிறுசு பெருசு போட்டு கொடுக்குறனால ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த மாதிரி கொடுக்குறோம். ஆடுகள் வந்து இப்போ நீங்கள் நிலத்தில் வந்து சாணத்துக்காக நீங்கள் வந்து ஆடுகள்லாம் வந்து கிட போடுறீங்க, அது வந்து அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? வருஷத்துக்கு எவ்வளோ பணம் தர்றாங்க? ஒரு ஏக்கருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் தர்றாங்க விவசாயிகள்? ஏக்கருக்குன்னே ஒரு 600 கொடுப்பாங்கண்ணே. ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு 600 கொடுப்பாங்க. அது அண்ணனே பொழப்புக்காக கொடுது, வகுத்து பொழப்பு. அதை வச்சு நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு லாபம் எடுக்கிற மாதிரி கிடையாது. அப்படிலாம் இல்லைண்ணே. இந்த குட்டி வருமானம் இருந்தால் தானே, அதுவும் எதுவும் இழப்பாச்சுன்னா அந்த வருஷம் லாஸ் ஆயிடும். அந்த வருஷம் பாடு வேஸ்ட்டாக போகுது. இந்த கோடை காலங்களில் வியாதிகள் எதுவும் தாக்குது ஆடுகளுக்கு? ஆனால் இதுவரை 1-2 சிம்பிளாக வரும், ஊசியை போடும், சரியாகிடும். இன்னுமே வந்து இந்த காக்கானை வாய்க்கானை அப்படி அந்த மாதிரி நோய்கள் நீ ஆரம்பிக்கும். மழைக்காலங்களை எப்படி பராமரிக்கிறீங்க? மழைக்காலங்களில் இவ்வளோ ஆடுகளை எங்கே நீங்கள் தங்க வைக்கிறீங்க, அதை எப்படி பராமரிக்கிறது? நோய்கள் தாக்குனா என்ன பண்ணுவீங்க? நோய் தாக்குனா அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டு தடுப்பூசி அது வச்சுருவோம்னே. தடுப்பூசி வாங்கி வந்து வச்சுருவோம். அங்கே எங்கள் ஏரியாவில் வந்து மரம் காடு இல்லை மேய்ப்போம்னே. நைட்டுக்கு வந்து தார்பாய் போட்டு செட்டு போட்டு அதை பாதுகாப்போம். அதாவது விவசாய காலங்களில் வந்து விவசாயம் இல்லாத பகுதிக்கு கொண்டு வந்துடுவீங்க. விவசாயம் அங்கே நடந்ததுன்னா திருப்பி அப்படி மாறி மாறி தான் உங்களுக்கு வந்து எங்கே பார்த்தாலுமே சுற்றி நீங்கள் வந்துகிட்டே தான் இருக்கணும். ஒரு இடத்துல நிரந்தரமாக நீங்கள் வந்து இதை மேய்ச்சி நீங்கள் வந்து பண்ண முடியாது. நிரந்தரமாக கிடையாது. வீட்டில் 10 நாள் இருந்தால் மீதி 365 நாளில் மீதி 4 பேரும் தான் இருப்போம். 10 நாள் தான் வீட்டில் இருப்போம். வெயில் காலங்கள்லாம் எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஆடுகள் வெயிலில் நீங்கள் அலையிறனா உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் தான் ஏற்படுமா, இல்லை முடியாமல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அதுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்லையும் ஆள் மாதிரி வச்சுப்பீங்களா? இல்லைண்ணே, அந்த மாதிரிலாம் இல்லைண்ணே. வெயிலுக்காக நாங்கள் வெயிலே கடந்தனால அந்த வெயில் தெரியாது எங்களுக்கு. காத்தோட்டம் அப்படியே செத்தோட வெயில் நிற்போம். என்னால் மேயிற இடத்துல என்னால் உட்காந்துருவோம்.
இப்படியே பொழுது போகிறோம். அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடுகள் வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பராமரிச்சுட்டு வரீங்க, இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணி கொண்டு போகிறது எப்படி, வாகனம் மூலியாவா இல்லை நீங்கள் ரோட்டில் கால்நடையாக கொண்டு போவீங்களா? ஆனால் தை மாதம் வரையில் குட்டி காடு பேத்த பெருச்சாடி நடக்காதுண்ணே. அதனால லாரியில் கொண்டு வந்துடுவோம்ண்ணே, வாகனத்தில் கொண்டு வந்துடுவோம். திருப்பி போகையில் ஓடிக்கிட்டே நடந்தே போயிடுவோம்ண்ணே. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நீங்கள் கால்நடையாக கொண்டு போயிடுவீங்க? ஆமாண்ணே, ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மேய்ச்சலை பொறுத்துண்ணே. மேய்ச்சல் 4 கிலோமீட்டர் மேய்ஞ்சி போச்சுன்னா மேய்ட்டு விட்டுருவோம்ண்ணே. மேய்ச்சல் ஆகிற நேரத்தில் 10 கிலோமீட்டர் கூட பத்துவோம்ண்ணே. அப்படியே எங்கே பொழுது போதோ அங்கே தங்கி போவோம்ண்ணே. கிடாவெல்லாம் அதிகமாக சேல்ஸ் ஆகுதா இல்லை அது பொட்டாடுகள் அதிகமாக சேல்ஸ் ஆகுதா? ஆனால் கிடாய்க்கு போட்டிருப்போம்ண்ணே. நோம்புக்கு 10 கிடா 5 கிடா அந்த மாதிரி ஜோடி 20 ரூபா, ஒரு கிடாய் 20 ரூபா அந்த மாதிரி ரேச்சில் வைப்போம்ண்ணே குர்ஆனுக்கு. ஓகே, வருஷத்துக்கு எத்தனை கிடா போவோம்? அது வருஷத்துக்கு நாங்கள் வந்து அதிகமாக வைக்க மாட்டோம்ண்ணே. ஆட்டுக்கு போட்டிருப்போம். வயசானதுக்கு பிறகு அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே நாங்கள் ஒரு 7 கிடா 8 கிடா அந்த மாதிரி வைப்போம்ண்ணே. ஆடுகள் மேய்ப்பறதுனால வருஷத்துக்கு நல்ல லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்களா, நஷ்டங்கிறீங்களா? என்னை பொறுத்தளவில் அப்படி ஒன்றும் லாபம்லாம் கிடையாதுண்ணே. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு பண்ணி பார்த்தா வருமானம் கம்மி தான். கஷ்டங்கள் தான் அதிகம். உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. ரகும் பவளம் இந்த இடி மின்னல் இதெல்லாம் கடந்து நாங்கள் வந்து ஒரு நேரம் உயிர் போராடி தான் பிழைக்கிறோம். செம்மறி ஆடுடைய கறிகள் வந்து கிலோ என்ன விலை விற்கிது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் 900 ரூபா விற்கிது நான் மார்க்கெட்டில். சில இடத்துல 800 ரூபா விற்கிது. மார்க்கெட்டிங் பொறுத்து ஒரு ஏரியாவை பொறுத்துண்ணே. ஓகே, ஈரோடுனா 1000 ரூபாண்ணே கிலோ. அப்போ வந்து ஒரு ஆடு வந்து சின்ன குட்டி கிடா வரதுக்கு 1 வருஷம் ஆகுமா? ஆனால் ஒரு 4 மாதம் 5 மாதம் 5 மாதம் ஆகும். 5 மாதத்தில் வந்து நீங்கள் அந்த வளர்த்துறதுக்கான லாபம் அதில் கிடைச்சிருக்குமா உங்களுக்கு? இல்லை எப்படி கிடைக்கும்ண்ணே? லாபம்னா கிடைக்கும், ஆனால் செலவு அதிகம்ண்ணே. வேற ஒன்றும் லாபம்னா உண்டு தான், செலவு அதிகம். இப்போ வந்து நீங்கள் செம்மறி ஆடு மேய்ச்சி நீங்கள் வந்து இதுலேருந்து லாபம் எடுக்கிறனால உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கையாக இருக்கா எப்படி? என்னத்தையும் அண்ணனுக்கு பொழப்பு எவ்வளோண்ணே. பெரிய அளவில் இதில் வந்து லாபம் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க? கோடீஸ்வரனா போகிற அளவுக்குலாம் கிடையாது. இன்னைக்கு குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அவ்வளோதான். அண்ணன் வந்து ரொம்ப அழகாக அருமையாக சொன்னாங்க. அது செம்மறி ஆடில் வந்து எவ்வளோ வந்து நஷ்டங்கள் ஏற்படுது, அது எப்படி பராமரிக்கிறது, எந்த அளவுக்கு வந்து அதில் எங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்குது, வெயில் காலம் மழைக்காலம் எல்லாத்துலேயுமே நான் வந்து அதை சமாளித்து வந்து செம்மறி ஆடை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பராமரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. எந்த அளவுக்கு எங்களுக்கு நேரத்தை வந்து செலவிட்டு எங்கள் கூட வந்து இந்த கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. வணக்கம்ண்ணே. ஓகே. செம்பரியாடுகள் மேய்ப்பது, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அண்ணன் ராஜாகண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னாங்க. எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாமளும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஆடுகள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இருந்து மேய்ச்சி ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஊருக்காக அவங்க ஷிஃப்டிங் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நல்லா தெளிவாக சொன்னார். ஆனால் ஊர்களில் இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து நம்ம பார்க்கும்போது அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு அன்பாகவும் நம்ம ஊரில் உள்ளவங்க மாதிரியே நம்ம பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வெளியூர்லேருந்து வந்து நம்ம ஊருக்கு ஆடுகள் வந்து பராமரித்து மேய்ச்சி ஒரு குலத்தொழிலாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க தலைமுறை அப்படிங்கும்போது அவங்கள வந்து நம்ம எந்த தொந்தரவும் பண்ணாமல் அவங்கள்ட்ட வந்து நல்ல விதமாக பேசி நல்ல விதமாக பழகணும். ஆடுகள் மேய்க்கிறதுனால வந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் லாபம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து குலத்தொழிலை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தலைமுறையாக அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு காடு மேடு வயல் வாய்க்கால் மழை பனி வெயில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு அவங்க மேய்க்கிறாங்கன்னா அந்த தொழிலை விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இரவு நேரங்கள்லையும் கூட அவங்க ஆளுக கூட தான் தங்கியிருக்கணும். மழை பெஞ்சாலும் சரி பனி பெஞ்சாலும் சரி அவங்க அங்கே இருந்தால் தான் அதை வந்து பாதுகாப்பாக நம்ம பாதுகாக்க முடியும். இல்லைனா நரிகள் மற்ற நாய்கள் ஏதாவது இருந்து சாப்பிட்டு அது கூட அவங்களுக்கு வந்து நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் அந்த தொழிலை விடக்கூடாதுன்னு சொல்லி தலைமுறையாக அவங்க பண்ணிகிட்டு வராங்கன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட்டிவாக இருப்போம். நன்றி. இது வரைக்கும் நம்ம செம்பரியாடு மேய்ப்பதை பற்றி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து தங்களின் பொன்னான நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.